எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய காலை தியானத்திற்காக நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு நான் இப்படியாய் ஒரு தலைப்பும் நான் கொடுத்திருக்கிறேன். மனிதனுக்கு தேவனோடு உள்ள உறவு. இந்த புத்தகத்தில் பார்த்தால் 3 விதமான உறவுகளை பற்றி சொல்ல முடிகிறது. ஒன்று, மனிதனுக்கு தேவனோடு உள்ள உறவு, அதாவது மனிதன் தேவனோடு எப்படிப்பட்ட உறவில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லக்கூடிய உறவு. இரண்டாவது, மனிதனுக்கு தன்னோடு கூட உள்ள உறவு. மூன்றாவது, மனிதனுக்கு பிறரோடு உள்ள உறவு. இப்படிப்பட்ட 3 உறவுகளை குறித்து நீதிமொழிகள் புத்தகம் பேசுகிறது. அதில் முதல் உறவான மனிதனுக்கு தேவனோடு உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த காலை வேளையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நீதிமொழிகள் புத்தகத்தை நாம் படிக்கும் போது இதில் மொத்தம் 31 அதிகாரங்கள் இருக்கின்றன என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 915 வசனங்கள் உண்டு. இந்த புத்தகத்தினுடைய அல்லது இந்நூலினுடைய எபிரேய பெயர் தலைப்பு என்ன என்றால் மிஸ்லே என்று பொருள். இதனுடைய நேரடி பொருள் ஒப்புமை அல்லது ஒப்பீடு செய்தல் என்பதாகும். பாருங்க, பொதுவாக எபிரேய அந்த வேதத்தில் அல்லது எபிரேய வார்த்தையில் இதனுடைய முழு தலைப்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டால் சாலமோனின் ஒப்புமை மொழிகள் என்ற பொருளில் தான் இது அமைகிறது. அது மட்டுமல்ல, நான் முன்பே இந்த வார்த்தையை சொன்ன மிஸ்லே, இந்த மிஸ்லே என்ற வார்த்தை என்ற சொல் மற்ற பகுதிகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. எங்கே? எண்ணாகமம் 23:7, 18வது வசனம், அப்புறம் ஏசாயா 14:4. இதுல வாக்கியம் என்ற அர்த்தம் வருகிறது, வாக்கியம் என்றும். எசேக்கியேல் 17:2 உவமை என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதாவது இதனுடைய எபிரேய பெயரைத்தான் நான் சொல்லி வருகிறேன், மிஸ்லே. இதனுடைய அர்த்தம் வாக்கியம், உவமை என்றெல்லாம் பொருள்படுகிறது. எனவே மிஸ்லேயின் பொருள் தளம், அந்த பொருள் என்ன என்பதை நம்மால் உணர முடியும். சரி, கிரேக்க மொழிக்கு நாம் வரும்போது புரோமியாய் என்ற வார்த்தை என்ற சொல் செப்டுவஜின், அதாவது எல்எக்ஸஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, செப்டுவஜின் கிரேக்க மொழிபெயர்ப்பில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம், பொருள் பழமொழிகள் என்பதாகும். சரி, இந்த நூல்ல, இந்த புத்தகத்துல நீதி கருத்துக்களை இந்த நூல் தாங்கி நிற்பதால் நீதிமொழிகள் என்ற பெயரை தமிழில் சூட்டினார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நீதிமொழிகள், பழமொழிகள், அப்புறம் முதுமொழிகள், ஒப்புமை மொழிகள், ஞான மொழிகள், இது போன்ற சொற்கள் எல்லாம் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக இருக்கிறது. சரி, முன்பு இந்த வார்த்தையை நான் சொன்னேன். இந்த நூலினுடைய செய்திகள் மிஸ்லே என்ற சொல்லுக்கு இணங்க ஒப்பீட்டு நிலையில் அமைக்கப்பட்டு சில அறிவுரைகள் உள்ளன. அதாவது ஒப்பீடுகள் நிறைய உண்டு. என்ன ஒப்பீடுகள் இந்த புத்தகத்தில் பார்க்கலாம்? ஞானம், பேதமை, நல்வாழ்வு, தீய வாழ்வு, நல்லோர், தீயோர், சிற்றின்பம், பேரின்பம். இது போன்றதான ஒப்பீடுகள் இந்த புத்தகத்தில் இருக்கிறதை நாம் காண முடியும். அது மட்டுமல்ல, இந்த புத்தகத்தில் பல அறநெறிகள், அது அறிவு, நமக்கு அறிவை மட்டும் கொண்டு வரக்கூடியவைகளாக இருக்காமல் அது மிகுந்த எழில் உடையவைகளாக இருக்கிறது. எழில் என்று சொன்னால் அழகு, அழகானவை என்று பொருள். அப்ப இதில் அழகான அறநெறிகளும் நம்மை அறிவுடையவைகளாக, அந்த அறநெறிகள் மாற்றக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்துல கவிதை வரிகளில் பொங்கி வழியக்கூடிய உணர்வுகளை வடித்தவர் யார் அப்படின்னா இந்த வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த நீதிமொழிகள் புத்தகம் எக்காலத்துக்குமான அறம், ஆன்மீகம் சார்ந்த உலக பொது வழிகாட்டி நூல்
என்று இந்த புத்தகத்தை பற்றி அவர் சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவ ஞானத்தை பற்றி, எவ்வாறு தேவ ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வது பெற முடியும் என்பதை பற்றியும், எவ்வாறு நாம் நீண்ட நாட்கள் வாழ முடியும் தேவனுடைய உதவியோடு, அதை பற்றியும், தேவனுக்கு பயப்படுதலை பற்றியும் இந்த நூல் மிக அழகாக சொல்லுகிறது. இந்த நூலை எழுதியவர் நிச்சயமாக அரசராக, தத்துவ ஞானியாக, கட்டிட கலைஞராக, அறிவியல் அறிஞராக விளங்கிய சாலமோன் தான் இதை எழுதினார். தன் வாழ்வில் வந்த ஏராளமான வாய்ப்பை, அந்த தெரிந்தெடுக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை இந்த நூல் வாயிலாக அவர் விளக்குகிறார். அது மட்டுமல்ல, இந்த நூலில் ஏராளமான அறிவுரைகள் உண்டு. எவ்வாறு ஞானத்தை பெறுவது, கடினமாக எவ்வாறு உழைக்க வேண்டும், கடமை, அப்புறம் நம் வாழ்வில் எவ்வாறு பரிசுத்தத்தோடு இருக்க முடியும், இது போன்றதான அறிவுரைகள் இருக்கிறதை நான் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, நான் சொன்னது போல இந்த 31 அதிகாரங்களை 3 பகுதிகளாக நான் பிரிக்கலாம். முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா 1 to 10 அதிகாரங்கள் இளையோருக்கான அறிவுரை, இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி யங் பீப்புள், யங் மேன். அது முதல் 10 அதிகாரம். இரண்டாவது அதிகாரம் 11 to 20, இரண்டாம் பகுதியில் அனைத்து மனிதர்களுக்குமான அறிவுரைகள், அட்வைஸ் டு தி எவ்ரி மேன், ஆல் மேன், எல்லா மனிதருக்குமான அறிவுரை, இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்க்கிறோம். அது 20 அதிகாரங்கள். அடுத்து கடைசியாக 21 to 31 அதிகாரங்கள்ல ஆட்சியாளர்களுக்கான அறிவுரைகளை நாம் பார்க்க முடியும். சரி, இவ்வளவு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த நீதிமொழிகளில் மனிதனுக்கு தேவனோடு உள்ள உறவில், தேவனோடு எப்படிப்பட்ட உறவு இருக்க வேண்டும் என்பதை இந்த நூல் விளக்குகிறது. சரி, நிச்சயமாக இந்த வேத பகுதி உங்களுக்கும் எனக்கும் பொருந்தக்கூடியதாக, பயனுள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் அன்றைக்கு சாலமோன் பொதுவாக எல்லாருக்குமான ஒரு அறிவுரைகளை, அந்த உறவுகளை பற்றி பேசுகிறார். அது இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் பொருத்தப்படக்கூடியதாக அல்லது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. சரி, இன்றைக்கு நமது உறவு, தேவனோடு நமது உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், முதலாவது நீதிமொழிகள் 22 அதிகாரம் 19வது வசனத்தில் அதற்கான பதில் உண்டு. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்ப மனிதன் தேவனோடு உள்ள உறவுல எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், நமது நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்க வேண்டும். சோ நாம் அவரை நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார், எல்லோரையும் படைத்தவராக, பாதுகாக்கக்கூடியவராக, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக, நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். எனவே நாம் எக்காலத்திலும் எப்போதும் அவர் மீது, தேவன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பல வேளைகளில் நாம் தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம், உண்மைதான். ஆனால் சில வேளைகளில் நாம் மற்ற காரியங்களின் மீது, மனிதர்கள் மீது, நமக்கு இருக்கக்கூடிய பொருட்களின் மீது, உறவினர்கள் மீது, இப்படித்தான் நாம் நம்பிக்கை வைக்க நாம் முயற்சி செய்கிறோம். ஆனால் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் தேவனோடு உள்ள உறவில் நாம் அவர் மீது எக்காலத்திலும் எப்பொழுதும் நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டாவது உறவு, நீதிமொழிகள் 3 அதிகாரம் 34வது வசனத்தை கவனியுங்கள். இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இரண்டாவது, மனிதனுக்கு தேவனோடு உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், we should be humble before God. நாம் தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதிலே நாம் வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். So we should be humble before God. மூன்றாவது, மனிதனுக்கு தேவனோடு உள்ள உறவில் தெரிந்த வசனம்தான் நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நான் வாசிக்கிறேன். அப்ப மனிதனுக்கு தேவனோடு உள்ள உறவு என்ன என்றால், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இன்னொரு வார்த்தையில தேவ பயம் நமக்கு வேண்டும். இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது ஏதோ எல்லோருக்கும் முன்பாக நடுங்குவது, பயப்படுவது, ஒரு விதமான ஒரு உணர்வை வெளிப்படுத்துவது என்று அல்ல. தேவனுடைய பரிசுத்த தன்மை, அவர் நீதியுள்ளவர், அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளும் போது நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை, கனத்தை தான் பயம் என்ற வார்த்தை விவரிக்கிறது. அப்ப மனிதனுக்கு தேவனோடு உள்ள உறவில் தேவ பயம் நமக்கு இருக்க வேண்டும். நான்காவது,
28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கவனியுங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சோ மனிதனுக்கு தேவனோடு உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பாவத்தை விட்டுவிடக்கூடிய ஒரு உறவாக, ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். சோ பாவத்தில் நாம் நிலை இல்லாதபடிக்கு பாவத்தை விட்டுவிட வேண்டும். அடுத்ததாக 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் மனிதன் தேவனோடு உள்ள உறவில் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், நீதிமொழிகள் 6:23, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி. சோ நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அடுத்து 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம தேவனோடு உள்ள உறவுல பிரதிபலன் அவர் நமக்கு தருவார். நாம் அவருக்கு எவ்வாறு உழைக்கிறோமோ அல்லது நாம் அவருக்கு என்ன செய்கிறோமோ, ஊழியங்கள் செய்கிறோமோ, நிச்சயமாக அதற்கான பிரதிபலன் நமக்கு உண்டு. சரி, அடுத்ததாக தேவன் நம்மை சோதித்து பார்க்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கவனியுங்கள். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். அப்ப நமக்கு தேவனோடு உள்ள உறவு என்ன அப்படின்னா, அவர் நம்மை எப்பொழுதும் பார்க்கக்கூடியவராக, சோதித்தறியக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். கடைசியாக 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ரைட். அப்ப இன்றைக்கு நாம் சிந்தித்த இந்த காரியங்களை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். மனிதர்களாக, விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தேவனோடு உள்ள உறவில் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நாம் அவர் மீது நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும். 2வது நாம் சிந்தித்தோம், தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 3வது அவருக்கு பயப்பட வேண்டும், தேவ பயம் வேண்டும். 4வது பாவத்தை விட்டுவிட வேண்டும். 5வது கீழ்ப்படிதல் வேண்டும். 6வது அவர் நமக்கு பிரதிபலன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். 7வது தேவன் நம்மை சோதித்தறியக்கூடியவராக, நம் இருதயங்களை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். கடைசியாக அவரே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சோ தேவநாமம் மகிமைப்படட்டும். தேவனோடு உள்ள உறவில் இந்த காரியங்கள் எல்லாம் நீங்களும் நானும் பின்பற்ற, தேவநாமம் மகிமைக்காக வாழ ஆண்டவர் நம்ம ஒருவருக்கு உதவி செய்வாராக. தேவநாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.